கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாரு? அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அதாவது இன்னைக்கு நம்ம பட்டிருக்க பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளக்குகிறார். உன் மேல ஒரு அற்ப கால ஒரு சின்ன கோபம், ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்கள் செய்ததுனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. ஒரு இமைப்பொழுது நம்மளை விட்டு விலகினதுனால, அவர் முகத்தை நம்மள்ட்ட மறைச்சதுனால நம்ம படுற கஷ்டம் தான் இது. பிசாசான நம்ம பிடிச்சு பல பாடுகளை படுத்தி கொண்டிருக்கிறது நமக்கு தெரிகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். ஒரு இமைப்பொழுது நம்மளை விட்டு விலகினதுனால நமக்கு இவ்வளவு வருஷமா இவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா முழுசா நம்மளை விட்டு விலகினாலும் இல்ல நாம அவரை விட்டு விலகினாலும் நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். இப்ப அவர் ஆனாலும் விட்டுருல. அவர் என்ன சொல்றாரு? நித்திய கிருபையோட உன்னோட நான் இறங்குவேங்கிறார். பெரிய ஆசீர்வாதம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு 9வது வசனத்துல சொல்லியிருப்பாரு, நோவாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். இப்ப நோவா காலகட்டத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு பெரிய அழிவு பாதைக்கு போகும்போது அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன், இனிமே நான் மக்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு பாடுகளும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் இப்ப நமக்கு சொல்றாரு. உன் மேல ஏற்பட்ட ஒரு கோபம் தான், இனிமே அது மாதிரி உங்களுக்கு நான் துக்கத்தையும் கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், உன்னை நான் கண்மணி போல உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதான் ஒரு 10வது சொல்லியிருப்பாரு, மலைகளே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாதுங்க. அப்ப ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எந்த விதத்திலும் அவருடைய கோபத்தை நம்ம ஏற்படுத்தாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து கொள்ளும் போது தேவன் நம்மளை விட்டு எப்பவுமே விலக மாட்டார். சரி, அப்படியாக இந்த வசனத்தைப்படி நம்ம வாழ்வோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.